நம்ம தாய்லாந்து ட்ரிப் சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி புக்கெட் ரீச் ஆகி புக்கெட்ல இருந்து கோ பங்னாங் ரீச் ஆகி இது 2வது நாள். இப்ப நம்ம தங்கி இருக்க இந்த ஐலாண்டோட பேர் தான் இந்த கோ பங்னாங். உலக பிரபலமான ஃபுல் மூன் பார்ட்டி இந்த ஐலாண்ட்ல தான் நடக்கும். இவ்வளவு ஃபேமஸா இருக்கே, ஒரு வாட்டியாவது இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ மோஸ்டா இருக்க டூரிஸ்டுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஃபுல் மூன் பார்ட்டி நடக்குதுன்னா இன்னைக்கு இந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆகி அந்த ஃபுல் மூன் பார்ட்டியை முடிச்சிட்டு அன்னைக்கே விடிய காலையில கிளம்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க. பட் நம்ம இங்க தங்கி வேற என்னெல்லாம் இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் சென்னையில இருந்து இங்க நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோம். சோ எப்படி சீப்பா இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவா டீடைல்டா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்டல்ல என்ன நடந்ததுன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் நைட் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணோம். அதையும் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ என் கூட என் ரூம்ல 3 பேர் தங்கி இருந்தாங்க. அவங்க தான் வாங்க நம்ம ஸ்னூக்கர் விளையாட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன், அங்க ஸ்னூக்கர் டேபிள் இருந்தது, ரெஸ்டோ பார் இருந்தது, ஸ்விமிங் பூல் இருந்தது, செஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ இங்க ஸ்னூக்கர் விளையாடணும்னா மட்டும் நம்ம காசு கொடுக்கணும். காசு கொடுத்து நம்ம பால் இதெல்லாம் வாங்கி நம்ம விளையாட ஆரம்பிச்சோம். ரொம்பவே ஃபன்னா இருந்தது, நிறைய டைமும் பாஸ் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் தான் ஒரு லேடி வந்துட்டு நம்ம கிட்ட இன்னைக்கு ஈவினிங் பீர் பாங் கேம் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி ஓகே நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்றேன் அப்படின்ட்டேன். சோ ஒரு கேம் விளையாடணும்னா 2 பேர் வேணும் அந்த கேம்ல. சோ அதை வின் பண்ணோம்னா வாட்டர் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடக்குது. அந்த பார்ட்டிக்கான 2 டிக்கெட் வந்து இவங்க பிரைஸா கொடுப்பாங்க. சோ சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டப்போ, நீங்க 100 தாய்பாட் கொடுத்துட்டு ஒரே ஒரு பீர் மட்டும் வாங்குங்க, அப்புறம் உங்க பேரை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. நானும் காசு கொடுத்து வாங்கிட்டேன். பல ஹாஸ்டல்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்பவே கலகலன்னு ஆயிடுச்சு. ஏகப்பட்ட பேரு. இவங்க மோஸ்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா டிராவலர்ஸ் தான். சோ பயங்கர ஹாப்பனிங்கா இருந்தது. நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருந்தது. சரி நாங்களும் கேம் விளையாட ஆரம்பிச்சோம். நாங்க 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். ஆனா 3வது ரவுண்டு நாங்க தோத்துட்டோம். விளையாடின வரைக்கும் ரொம்பவே ஃபன்னா இருந்தது. தோத்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமா இருந்தது. அப்பதான் நம்ம ரூம்மேட் சொன்னாங்க, இவங்க என்ன நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்கறது, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பார்ட்டி இங்க பக்கத்துல நடக்குது, அங்க போயிட்டு நம்ம ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு நாங்க போக ஆரம்பிச்சோம். கொஞ்சம் தூரமா தான் இருந்தது நம்ம ஹாஸ்டல்ல இருந்து. போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டி பயங்கரமா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் திகிலா தான் இருந்தது. ஏன்னா எங்கேருந்து எவன் வந்து பின்னாடி வந்து இடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தோம். ரொம்ப மோசமா இருந்தது. இங்க வரீங்கன்னா கண்டிப்பா நைட் இங்க டிராவல் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே போதையில தான் இருக்கிறானுங்க. அண்ட் இங்க இருக்க ரோடும் சரி கிடையாது, ஏத்தும் இறக்கவுமா இருக்கிறனால கொஞ்சம் வண்டி ஓட்டுறதும் ரொம்ப டிஃபிகல்ட் தான். அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நாங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. வரும்போதே ரொம்ப தூரத்துல இருந்தே பயங்கர சவுண்டா கேட்டுட்டு இருந்தது இங்க ஓடுற பாட்டெல்லாம். சோ கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க உள்ள போக ஆரம்பிச்சோம். போற வழியிலேயே பாத்தீங்கன்னா அந்த பாதை ரொம்ப இருட்டா இருந்தது. அங்க நிறைய பேர் சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே யூ வாண்ட் சம்திங்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் அது ஃபர்ஸ்ட் என்னன்றது புரியல. அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னாரு, இங்க கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாமேனா என்ன அப்படின்னு கேட்டப்போ, கொக்கைன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாரு. ஓ இந்த அளவுக்கு இருக்கா இந்த ஐலாண்டு அப்படின்னு கேட்டப்போ, ஆமா அப்படின்னாரு. சோ இதெல்லாமே இங்க லீகல் கிடையாது, பட் இருந்தாலும் இவங்க வந்து இல்லீகலா இதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாங்க ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க ட்ரிங்க்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருந்தாங்க. சோ நானும் அங்க நின்னு சுத்தி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க ட்ரிங்க்ஸ் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா உள்ள போக ஆரம்பிச்சோம். போகும்போதே நான் சில விஷயம் நோட் பண்ணேன். இந்த இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா சில வகையான ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் இங்க நடந்தது. சோ ஒரு குரூப்பா கொஞ்சம் பொண்ணுங்க எங்களை சுத்தியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அதுக்கு நடுவுல ஒரு பொண்ணு என்கிட்ட நைஸா பேச்சு போட ஆரம்பிச்சது. No. I'm Indian. You're from? Netherlands. Netherlands. Nice to meet you. Nice to meet you. What's your name? Charlotte. Charlotte. My name? Charlotte. Charlotte. Nice to meet you, Charlotte. Era Travi Kanan. Kanan. Call me Kanan. 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 Nice to meet you. Are these your friends? Yeah, my friend. What's my name? I'm a Virgo. எங்கேருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, இவங்கெல்லாம் யாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிச்சு. பட் என்னோட ரூம்மேட்டே எனக்கு கண்ண காமிச்சிட்டாரு, உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்து இந்த இடத்துல சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பார்த்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சு இங்கே தங்கி அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க. ஸோ நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கூட சுத்தினா அவங்களுக்கு அந்த நாட்கள் எல்லாம் வந்துட்டு செலவு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நைஸா பேச்சு போட ஆரம்பிப்பாங்க. எனக்கு இது புதுசா இருந்தது. பட் என் கூட வந்த என் ரூம்மேட்ஸ்க்கு இது எல்லாமே பழக்கமான விஷயம். சோ அவங்க அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு வாங்க வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது போல இருக்கு. அப்புறம் தான் நாங்க நோட்டீஸ் பண்ணோம், அந்த பொண்ணும் அதோட கேங்கும் சேர்ந்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அந்த குரூப்பை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெளிவா புரிஞ்சுது, ஓகே இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது. சோ இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பார்ட்டி நடக்கும், அதுவும் விடிய விடியவும் நடக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் கைஸ். ஜாலியா ஃபன்னா வைப் பண்ணிட்டு போலாம். ஆனா கண்ட பழக்கத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நம்ம
நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி இதெல்லாம் நம்ம போயிட்டு சுத்தி பார்க்கலாம், என்ஜாயும் பண்ணலாம், வைபும் பண்ணலாம். பட் நம்மளோட லிமிட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கும் நல்லது. நானும் அங்க ரொம்ப நேரம் நிக்கல, ஏன்னா அடுத்த நாள் நம்ம இந்த ஐலாண்ட்ல இருக்க நிறைய பீச் எல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு நான் பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் போய் சீக்கிரம் தூங்கணும். ஸோ என் ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க guys. அண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாமா? until then it's bye from Kannan. And இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.